நீதிமன்றத்தில் நீதி கிடைத்தாலும் அரசு சார்பில் வழங்கப்பட வேண்டிய நிதி உதவி கிடைக்கப் பெறாமல் அல்லாடுகிறார் மதுரையைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர். வயதாகும் வரதம்மாள் மதுரை சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்தவர். மனநலம் குன்றிய 44 வயது மகனுடன் வசித்து வருகிறார். கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காரணமாக பொது முடக்கம் அமலில் இருந்த காலகட்டத்தில் திருடன் ஒருவன் இவரிடமிருந்து 2 சவரன் தங்கச்சங்கிலியை ஏமாற்றி பறித்துச் சென்றான். இது குறித்து கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். குற்றவாளியை பிடிக்க முடியாத நிலையில் மூதாட்டியை வரவழைத்து வற்புறுத்தி வழக்கை வாபஸ் பெறச் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது குறித்து அறிந்த அப்பகுதி வழக்கறிஞரான வெங்கட்ராமன் என்பவர் மூதாட்டிக்கு நியாயம் கிடைக்க வேண்டி மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். 2021ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கில் அண்மையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மூதாட்டிக்கு அரசு உதவ வேண்டியது அவசியம் என நீதிமன்றம் தெரிவித்தது. மாவட்ட ஆட்சியரை அணுகி நிதியுதவி கோருமாறு மூதாட்டிக்கு நீதிமன்றம் வழிகாட்டியது. ஆனால் அரசின் சரியான வழிகாட்டு நெறிமுறை இல்லாத காரணத்தால் விண்ணப்பித்தும் நிவாரணம் கிடைக்காத நிலையில் இருக்கிறார் வரதம்மாள். சமூகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பான கொள்கை முடிவை சீராய்வு செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது அரசு. புதிய தலைமுறைக்காக மதுரை செய்தியாளர் பிரசன்னா.